நீங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த கால்குலேஷன் எல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோல நம்ம பிப்ஸ்னா என்ன, பிப்பட்ஸ்னா என்ன, அது எப்படி கவுண்ட் பண்றது, பிப்ஸோட டிஃபரன்ஸ், பிப்போட வேல்யூ, பொசிஷன் சைஸ், ரிஸ்க் பர் ட்ரேட் வச்சு எப்படி கால்குலேட் பண்றது, ஒரு என்ட்ரி எடுக்க போறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற லிவரேஜ்க்கு ஏத்த மாதிரி நம்மளோட அமௌண்ட், அதாவது நம்ம கையில எவ்வளவு மார்ஜின் தேவைப்படும், ப்ராஃபிட் லாஸ் அண்ட் ட்ராடவுன்னா என்ன, பேக் டு பிரேக் ஈவன்னா என்ன, அது ரெண்டையும் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பத்தி எல்லாம் டீடைல்டா பார்க்க போறோம். ஒருவேளை இதுல இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் கால்குலேஷனை மட்டும் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே சாப்டர்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க டைம் கோட்ஸ் கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி டைரக்டா அந்த பொசிஷனை மட்டும் நீங்க பாருங்க. நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான யூடியூப் வீடியோஸ் பார்க்கிறதுக்கும் இந்த கால்குலேஷன் எல்லாம் ஈஸியா பண்றதுக்கான டூல்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலயே நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஹவு டு கவுண்ட் பிப்ஸ் அண்ட் பிப்பட்ஸ். முதல்ல பிப்னா என்ன, பிப்பட்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல இந்த பிப் அண்ட் பிப்பட் அப்படிங்கிறது மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ற ஒரு யூனிட்ஸ். அதாவது ஒரு கரன்சி பேரோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத அளவு எடுக்கிறதுக்காக இந்த பிப்ஸ் அண்ட் பிப்பட்ஸ் அப்படிங்கிற யூனிட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இதை நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ காய்கறி இருக்கு அப்படின்னா அதோட வெயிட் எப்படி மெஷர் பண்ணுவோம், கிராம், கிலோகிராம், பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுவோம். இதே வாட்டரோட அளவை எப்படி மெஷர் பண்ணுவோம், லிட்டர், மில்லி லிட்டர் அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பிப்ஸ் அண்ட் பிப்பட்ஸ் அப்படிங்கிறதும் ஃபாரெக்ஸ்ல இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை மெஷர் பண்றதுக்கான ஒரு மெஷர்மெண்ட் யூனிட்ஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸை கால்குலேட் பண்றதுக்கு இந்த பிப்ஸ் அண்ட் பிப்பட்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கால்குலேஷன்ஸ்ல இந்த யூனிட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். முதல்ல பிப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பிப்புங்கிறது ஆக்சுவலி ஒரு வேர்டு கிடையாது, அது ஒரு ஷார்ட் ஃபார்ம். பெர்சன்டேஜ் இன் பாயிண்ட் அப்படிங்கறத அதோட ஃபுல் ஃபார்ம். ஒரு சிலர் இதை பிரைஸ் இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பிப் அப்படிங்கிறது என்னன்னா 1% 100ல் ஒரு பங்கு. இப்போ 1% அப்படின்னா என்ன, 100ல் ஒரு பங்கு. ஸோ இதோட வேல்யூ 0.01. இப்போ இந்த 0.01யே 100ஆ நம்ம பங்கு போட்டோம் அப்படின்னா அதுல ஒரு பங்கு எவ்வளவு இருக்கும்னா 0.0001. ஸோ இதை தான் ஒரு பிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பிப்போட சைஸும் இதுதான். ஃபாரெக்ஸ்ல பிரைஸ் மூவ்மெண்ட்டை மெஷர் பண்றதுக்கான ஸ்மாலஸ்ட் யூனிட் இந்த பிப் தான். மோஸ்ட் ஆஃப் த கரன்சி பேர்ல இந்த பிப்போட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வேல்யூ, அதாவது 0.0001 தான் இருக்கும். ஆனா JPY பேர்ஸ்க்கு மட்டும், அதாவது ஜாப்பனீஸ் எண் இருக்கிற பேர்ஸுக்கு மட்டும் ஒரு பிப்போட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 0.01. இது ஆக்சுவலி நம்ம பிப் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் காமனா ஒரே டேர்மா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதையுமே நம்ம ஒரு பிப் அப்படின்னு தான் சொல்லுவோம், JPY பேருக்கு மட்டும். ஏன்னா JPY பேரோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஸோ அதனாலதான் அதுல நம்ம 0.01 ஒரு பிப் அப்படின்னு சொல்றோம். அண்ட் அது மட்டும் இல்லாம மற்ற கரன்சி பேர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம், ஸோ இதை தான் டெசிபிள் பாயிண்ட்னு சொல்லுவோம், இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 டிஜிட்ஸ் இருக்கும். ஆனா JPY பேர் எல்லாத்துக்குமே வெறும் 3 டிஜிட்ஸ் தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுல எப்படி ஒரு பிப் மூவ் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ யூரோ USDன்ற ஒரு கரன்சி பேர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். அதோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் 1.2000 இருக்கு. ஸோ அதுல இருந்து இப்போ வேல்யூ 1.2001க்கு மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு பிப் ஆக்சுவலி எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்ச் ஆகியிருக்கு, ஒரு பிப் அதிகரிச்சிருக்கு. ஸோ இப்போ எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்குங்கிறத நம்ம எதில் மெஷர் பண்ணுறோம், பிப்பில் தான் மெஷர் பண்ணுறோம். இப்போ இதே மாதிரி JPY பேருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். USD JPYயோட கரன்சி பேரோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் 150லேருந்து 150.01 வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிப் அளவுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்ச் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பிப்பட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பிப்பட் அப்படிங்கிறது பிப்போட ஒரு ஃப்ராக்ஷனல் யூனிட், அதாவது பிப்ல ஒரு பங்கு தான் பிப்பட். ஏற்கனவே பிப்புங்கிறது ரொம்ப 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 ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ பிப்பட் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கரன்சி பேர்ல இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஷார்ட்டாக சேஞ்ச் ஆகும்.
ஒரு சில நேரம் ஒரு பிப் அளவுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்காது, அதை விட கம்மியா கூட ஆகும். ஸோ அதை மெஷர் பண்றதுக்காக தான் பிப்பட் அப்படிங்கிற ஒரு யூனிட் இருக்கு. ஒரு பிப்பட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 0.1 பிப். அதாவது ஒரு பிப்பை நம்ம 10 பிப்பட்ஸா பிரிக்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ரூபாயை எப்படி நம்ம 100 பைசாவா பிரிக்கிறோமோ அதே மாதிரிதான் ஒரு பிப்பை நம்ம 10 பிப்பட்டா வந்து பிரிக்கலாம். அண்ட் பிப்பட் தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் யூனிட். இதை தான் ப்ரோ முன்னாடியும் சொன்னீங்க, மறுபடியும் சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையாலே பிப்பட் தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் யூனிட். அதை விட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆகவே ஆகாது. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு கரன்சி பேரோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா, அதாவது அது மினிமமா ஒரு பிப்பட் தான் சேஞ்ச் ஆகும். அதை விட கம்மியா 0.1 பிப்பட் அப்படிலாம் சேஞ்ச் ஆகாது. ஒரு பிப்பட் அப்படிங்கிறது பிப்ல 10ல ஒரு பங்கு, அதாவது 0.00001. இதுதான் மோஸ்ட் ஆஃப் த கரன்சி பேருக்கு அந்த பிப்பட்டோட சைஸ். ஆனா ஜேபிஐ பேருக்கு பாத்தீங்கன்னா 0.001. ஏன்ற காரணத்தை நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். ஸோ ஒரு பிப்பட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல எப்படி வந்து இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ யூரோ யூஎஸ்டிங்கிற கரன்சி பேரை எடுத்துப்போம். அதோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் 0.90000 இருந்து 0.90001 அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 5வது டிஜிட்ல ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த 5th டிஜிட்டை தான் நம்ம பிப்பட் அப்படின்னு சொல்லுவோம் நான் ஜேபிஒய் பேர்ஸ் எல்லாத்துக்குமே. 4th டிஜிட்டை நம்ம பிப்ஸ் அப்படின்னு அங்கிருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிப்போம். இது நம்ம ஸ்கூல்ல வந்து ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க மாதிரி தான். ஸோ இது வந்து ஒன்ஸ் பிப், இது டென்ஸ் பிப், ஹண்ட்ரட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா 1000, 10,000 அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி ஜேபிஐ பேர்ல 98.000 அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட் 98.001 அப்படின்னு சேஞ்ச் ஆகுதுன்னா அங்க 1 பிப்பட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்குன்னு அர்த்தம். இங்கேயும் அதே தான், லாஸ்ட் டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3rd டிஜிட் வந்து பிப்பட், அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஒன்ஸ் பிப், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000 அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணிட்டே போவோம். இப்போ நம்ம பிப்ஸோட டிஃபரன்ஸை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல இருந்து இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ எந்த ரேட்ல இருந்து எந்த ரேட்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ், அதோட டிஃபரன்ஸை எடுங்க. ஓகேங்களா? எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுல லாஸ்ட் டிஜிட்டுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டை வச்சிருங்க. ஸோ என்ன வேல்யூ வருதோ, இப்போ இந்த லாஸ்ட் டிஜிட்டுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சா 1.6ன்னு வரும். ஸோ அவ்வளோ பிப்ஸ் சேஞ்ச் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அதை ஒரு நம்பரா நம்ம எழுதுறோம் அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட்ல 0 இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த 0வை நம்ம கவுண்ட் எடுத்துக்கணும். அதாவது டிஃபரன்ஸை வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 டிஜிட்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நான் ஜேபிஒய் பேர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எல்லாத்துக்குமே. அண்ட் இந்த இடத்துல 16 பிப்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது 16 பிப்பட்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து 510 பிப்பட்ஸ் வந்து ஆக்சுவலி சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் டிஜிட்டுக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா, ஸோ இதுக்காக தான் நான் சொன்னேன், இப்போ இந்த லாஸ்ட் 0 இல்லாமல் இருந்துச்சுன்னா 5.1 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அப்படி கிடையாது, இது ஆக்சுவலி 51. ஸோ முன்னாடி சொன்ன அந்த கவுண்டிங் மெத்தட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்ஸ், டென்ஸ், 51 பிப்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இதில் பாருங்க 216.8 பிப்ஸ் வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கும் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர்ஸ் இருக்கு. அந்த கால்குலேட்டர்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளா நீங்க உங்க மொபைல் கால்குலேட்டர்ல கூட வந்து இந்த பிப்ஸோட டிஃபரன்ஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே நான் ஜேபிஐ பேரோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு பார்த்துருக்கோம். ஜேபிஐ பேர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு நம்ம இப்போ எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க 150.09ல இருந்து 150.01க்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் இறங்கியிருக்கு. ஸோ 0.080. ஸோ லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சோன்னா 8. ஓகேங்களா? 8.0. ஸோ ரவுண்டா 8 பிப்ஸ் வந்து ஆக்சுவலி வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 80 பிப்பட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இதையும் பாருங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. 2 எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை எடுத்து அதோட டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சு அதோட பிப்ஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது, எவ்வளோ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த வேல்யூ நம்மளுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ ப்ராஃபிட் லாஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா கூட உங்கள் என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து உங்கள் ஸ்டாப் லாஸோ இல்லை டார்கெட்டோ எவ்வளோ பிப்ஸ் தள்ளி இருக்கு அப்படிங்கிற அந்த பிப்ஸ் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு தான் நம்மளால ப்ராஃபிட் லாஸை கால்குலேட்டே பண்ண முடியும். How to calculate pip value?
மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இந்த பிப் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுல ஒரு மேஜரான ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரன்சி பேருக்கு பிப் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது மட்டும் மோஸ்ட்லி ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்ல ட்ரேட் பண்றாங்கன்னா ஒரு பிப்போட வேல்யூ $10. ஒரு மினி லாட் அதாவது 10,000 யூனிட்ஸ் அவங்க ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரு பிப்போட வேல்யூ $1. ஒரு மைக்ரோ லாட் அதாவது 0.01 ஸ்டாண்டர்ட் லாட்ல ட்ரேட் பண்றாங்க ஒரு 1000 யூனிட்ஸ்ல ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரு பிப்போட வேல்யூ $0.1 அப்படின்னு ஃபிக்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. உண்மை என்னன்னா இந்த பிப் வேல்யூ 4 கரன்சி பேருக்கு மட்டும்தான் பொருத்தும். யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, ஆர்டி யூஎஸ்டி, என்எஸ்டி யூஎஸ்டி அப்படிங்கிற கரன்சி பேருக்கு மட்டும்தான் இந்த பிப் வேல்யூ. ஆனா மற்ற எல்லா கரன்சி பேருக்கும் ஒரு பிப்போட வேல்யூ அப்படிங்கிறது அந்த கரன்சி பேருக்கு டிஃபர் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம யூஎஸ்டியே இல்லாத, ஏன்னா இப்போ நம்ம மோஸ்ட்லி ட்ரேடிங் பண்றப்ப நம்மளோட அக்கௌண்ட் கரன்சியா வந்து பாத்தீங்கன்னா டாலர்ஸ் தான் இருக்கும். மேபி யாராவது யூரோ கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட அக்கௌண்ட் கரன்சியில நம்ம பிப்போட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த இடத்துல இப்போ கிராஸ் பேர்ஸ்ல ட்ரேட் பண்றோம். நான் யூரோ ஜேபிஐ இப்போ என் அக்கௌண்ட்ல டாலர் இருக்கு, நான் வந்து யூரோ ஜேபிஐல ட்ரேட் பண்றேன் அப்படின்னா யூரோ ஜேபிஐல நான் ட்ரேட் பண்ற குவான்டிட்டிக்கு ஒரு பிப்போட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத நான் ஆக்சுவலி டாலருக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த இடத்துல அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். அதனால பிப் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது நிச்சயம் எல்லா ட்ரேடர்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம டூல்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா மேனுவல் கால்குலேஷன் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். அப்படி மேனுவலா எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. செப்பரேட்டா ஒரு வீடியோல டீடைல்டா அதை பத்தி பார்க்கலாம். பட் இந்த வீடியோல நம்ம இதுக்கு ஒரு கால்குலேஷன் டூலை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒருவேளை நீங்க வெப்சைட் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்றது cashbackforex.com அப்படிங்கிற வெப்சைட். இல்ல நீங்க மொபைல்ல ஒரு ஆப்பா இன்ஸ்டால் பண்ணி நீங்க இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ற ஆப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் கால்குலேட்டர்ஸ். இந்த 2 லிங்க்குமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ரெண்டுமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வெப்சைட்ல பண்ண போறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை நீங்க உங்க மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ பிப்போட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு பிப் கால்குலேட்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் நம்ம ஒரு சில டேட்டாஸை இன்புட்டாக கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் டெபாசிட் கரன்சி. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன கரன்சி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி டாலர் தான் இருக்கும், அது டிஃபால்ட் ஆப்ஷனாக இருக்கும். வேறு ஏதாவது கரன்சி யூஸ் பண்ணுறீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது எந்த கரன்சி பேரில் பிப்போட வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் இப்போ ஆட் ஜேபிஒய்ல பிப்போட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேரை செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ பிப்ஸோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிப்போட வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சா போதும். ஸோ எவ்வளோ லாட் சைஸ்ல நான் ட்ரேட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல உங்களோட ட்ரேட் சைஸை கொடுங்க. அதாவது எவ்வளோ லாட்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கிற அந்த வேல்யூவை கொடுங்க. நீங்க செலக்ட் பண்ணியிருக்கிற கரன்சில ஒரு பிப்போட சைஸ் என்ன அப்படிங்கிறது கீழே உங்களுக்கு காட்டும். அண்ட் கால்குலேஷன்ல யூஎஸ்டி ஜேபிஒயோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை என்ன எடுத்துக்கிச்சு அப்படிங்கிற அந்த டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க அப்டேட் ஆகிரும். ஸோ நீங்க கொடுக்க வேண்டியது மெயினா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை செலக்ட் பண்ணணும். அடுத்தது எவ்வளோ பிப்ஸோட வேல்யூ நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு வந்து 10 பிப்ஸோட வேல்யூ தெரிஞ்சுக்கனா 10ன்னு இன்புட் கொடுங்க. அடுத்தது மெயினா லாட் சைஸ் அண்ட் டெபாசிட் கரன்சி. இந்த 4 இன்புட் கொடுத்துட்டு நீங்க கால்குலேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ ஆன்சர் கிடைச்சிருச்சு. அதாவது இப்போ நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்ல 1 lakh யூனிட்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அதுவும் ஆட் ஜேபிஐங்கிற கரன்சி பேர்ல அந்த கரன்சி பேரோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஒரு பிப் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு $6.65 ஒன்னு ப்ராஃபிட் இல்ல லாஸ் ஆகும். அதாவது உங்களுக்கு ஃபேவரபிளா ஒரு பிப் சேஞ்ச் ஆகுதுன்னா உங்களுக்கு $6.65 ப்ராஃபிட் கிடைக்கும். இதே உங்களுக்கு அகெயின்ஸ்டா மூவ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு $6.65 வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆகும். நீங்க இந்த கால்குலேஷன் எல்லாத்தையுமே மொபைல் ஆப்ல பண்ண போறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த ஆப்போட லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணி டைரக்டா forex.com அப்படின்னு சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். டிஃபால்ட்டா உங்களுக்கு பொசிஷன் சைஸ் கால்குலேட் பண்ற அந்த பேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்.
மேல டாப் லெஃப்ட் கார்னர்ல இருக்கிற அந்த 3 டேஷை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அதுல பிப் வேல்யூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே இன்புட் தான், வேற எந்த சேஞ்சஸும் இருக்காது. முதல்ல அக்கௌண்ட் கரன்சி நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. இன்ஸ்டால் பண்ணும் போதே நீங்க டிஃபால்ட்டா யூஸ் பண்ற அக்கௌண்ட் கரன்சி அண்ட் லிவரேஜ் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கால்குலேஷனுக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அது அப்டேட் ஆகிரும். நெக்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது கரன்சி பேர். ஸோ இந்த இடத்துல நான் NSD USDல வந்து பாத்தீங்கன்னா பிப்போட வேல்யூவை கால்குலேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ NSD USDயை செலக்ட் பண்ணிட்டேன். ட்ரேட் சைஸ் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா லாட் சைஸ்ல கொடுக்கணும். ஸோ நான் 0.04 லாட்ல நான் ட்ரேட் பண்றேன் அப்படின்னு கொடுக்குறேன். எவ்வளோ பிப்போட வேல்யூ எனக்கு தெரியணும்னா நான் 5 பிப்போட வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் கால்குலேட் கொடுக்குறேன். ஸோ ஒரு பிப்போட வேல்யூ எவ்வளோன்னு பாருங்க. நான் ட்ரேட் பண்ற சைஸுக்கு 0.4. ஸோ நான் கேட்ட 5 பிப்புக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா $2 வருது. மற்றது எல்லாமே அந்த லாட் சைஸ் என்ன, பிப்போட பொசிஷன், அதாவது பிப்போட சைஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கீழே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஹவு டு கால்குலேட் பொசிஷன் சைஸ் வித் ரிஸ்க் பர் ட்ரேட். இந்த பொசிஷன் சைஸ் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பொசிஷன் சைஸ் அப்படிங்கிறது நீங்க எவ்வளோ குவான்டிட்டியில ட்ரேட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது. வெதர் நீங்க பை பண்ண இல்ல செல் பண்ண ரெடியா இருப்பீங்க. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி வாங்கலாம் இல்லை விற்கலாம் அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணணும். இந்த டிசிஷனை மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாவே எடுத்துருவாங்க. இதுல என்ன ப்ரோ இருக்கு, இதுக்குன்னு வேற யாராவது பர்சன் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த பொசிஷன் சைஸை எப்படி டிசைட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி ட்ரேடர்ஸ் எப்படி இந்த பொசிஷன் சைஸை டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா ரேண்டமா சூஸ் பண்றது. இவ்வளோ பண்ணலாம் அவ்வளோ பண்ணலான்னு ஒரு ரவுண்ட் நம்பர்ஸ்ல இவ்வளோ குவான்டிட்டி அவ்வளோ குவான்டிட்டின்னு டிசைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எவ்வளோ பொசிஷன் சைஸ்ல ட்ரேட் பண்ணா நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு ப்ராஃபிட்காக வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் சைஸை வந்து முடிவு பண்ணுவாங்க. இந்த ரெண்டுமே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன் அப்படின்னா இப்படி நம்ம பொசிஷன் சைஸை நம்ம எடுக்கும் போது நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு பெரும்பாலான நேரங்களில் தெரியவே தெரியாது. ஏன்னா நம்மளோட ப்ராஃபிட் லாஸ்ல இந்த பொசிஷன் சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதாவது நீங்க எவ்வளோ ப்ராஃபிட் ஆகுறீங்க லாஸ் ஆகுறீங்கிறத உங்களோட பொசிஷன் சைஸை வச்சுதான் மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதாவது அதிகமான பொசிஷன் சைஸ்ல நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் லாஸ் அதிகமா இருக்கும். கம்மியான பொசிஷன் சைஸ்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா ப்ராஃபிட் லாஸ் அதுக்கேற்ற மாதிரி கம்மியா இருக்கும். பட் இதுல விஷயம் என்ன அப்படின்னா நீங்க மார்க்கெட்ல எவ்வளவு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அதுக்கு ஏத்த மாதிரியான பொசிஷன் சைஸ்ல நீங்க ட்ரேட் பண்ணணும். அதுக்கு நீங்க ரிஸ்க் பர் ட்ரேடை வச்சுதான் பொசிஷன் சைஸை கால்குலேட்டே பண்ணணும். இந்த ரிஸ்க் பர் ட்ரேட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எடுக்க போற ஒரு ட்ரேட்ல நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கீங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு பெர்சன்டேஜ். இது என்ன பெர்சன்டேஜ் அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் கேபிட்டல்ல எவ்வளோ சதவீத அமௌண்ட்டை நீங்க ஒரு ட்ரேட்ல ரிஸ்கா எடுக்க தயாரா இருக்கீங்க அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு இப்ப என்கிட்ட ஒரு $1000 ட்ரேடிங் கேபிட்டல் இருக்கு. ஸோ இதோட 2% நான் ஒரு ட்ரேட்ல ரிஸ்கா எடுக்க தயாரா இருக்கேன். அந்த 2% அப்படிங்கிறது தான் ரிஸ்க் பர் ட்ரேட். என்னோட அக்கௌண்ட் சைஸ் என்ன, அதாவது ட்ரேடிங் கேபிட்டல் $1000. $1000 2% அப்படிங்கிறது $20. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் எடுக்கிற ஒரு ட்ரேட்ல $20 வரைக்கும் மேக்சிமம் லாஸை நான் அக்செப்ட் பண்ணிக்க ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா இப்போ நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா அந்த ட்ரேட்ல என்னோட மேக்சிமம் லாஸ் $20 தாண்டிடக்கூடாது. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரியான குவான்டிட்டிலாம் நான் ட்ரேட் பண்ணணும். இதுக்கு முன்னாடியே என்னோட ட்ரேடுக்கு நான் ஸ்டாப் லாஸை டிசைட் பண்ணியிருப்பேன். என்னோட ஸ்டாப் லாஸை நான் எங்க பிளேஸ் பண்ணலான்றத முடிவு பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து என்னோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ பிப்ஸ் தள்ளி இருக்கு அப்படிங்கிற அந்த பிப்ஸ் டிஃபரன்ஸா நான் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும் முன்னாடியே. ஏன் அப்படின்னா அவ்வளோ பிப்ஸ் தள்ளி இருக்கிற என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறப்ப என்ன குவான்டிட்டியில நான் ட்ரேட் பண்ணியிருந்தா என்னோட லாஸ் $20 தாண்டாது அப்படிங்கிறத ஆக்சுவலி நான் கால்குலேட்டே பண்ண போறேன். ஸோ இதை இன்னும் சிம்பிளா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடய நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். வெப்சைட்ல பொசிஷன் சைஸை கால்குலேட் பண்றதுக்கு லாட் சைஸ் கால்குலேட்டர் அப்படிங்கிற இங்க கிளிக் பண்ணுங்க.
ஃபர்ஸ்ட் நம்ம எந்த கரன்சி பேர்ல ட்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணணும். இந்த தடவை நான் ஜிபிபி ஆர்டர் செலக்ட் பண்ண போறேன். அண்ட் என்னோட டெபாசிட் கரன்சி வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலர் தான். என்னோட என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து ஸ்டாப் லாஸ் 37.3 பிப்ஸ் வந்து தள்ளி இருக்கு. அண்ட் என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸா ஒரு $500 இருக்கு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ பிப்போட சைஸ் அது ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகிரும். ரிஸ்க் பர் ட்ரேட், அதாவது ரிஸ்க் அப்படின்னு இங்க இருக்கு இல்லையா, இங்க தான் நம்ம ரிஸ்க் பர் ட்ரேட் கொடுக்குறோம். இந்த இடத்துல மேக் ஷூர் பெர்சன்டேஜ் இருக்கான்னு பாருங்க, டாலர் வேண்டாம். ஏன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா என்னோட அக்கௌண்டோட 2% நான் ரிஸ்கா எடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது $500ல 2% அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $10. அப்போ இந்த ட்ரேட்ல 37.3 பிப்ஸ் அளவுக்கு மார்க்கெட் எனக்கு எகெயின்ஸ்டா மூவ் ஆகிருச்சு அப்படின்னா என்னோட மேக்ஸிமம் லாஸ் $10 தாண்டக்கூடாது. அப்ப அதுக்கு நான் என்ன பொசிஷன் சைஸ்ல ட்ரேட் பண்ணணுங்கிறத இப்ப கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லாட்ல 0.041 அளவுக்கு லாட் சைஸ் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு மேல நான் எடுத்தேன் அப்படின்னா லாஸ் வந்து பாத்தீங்கன்னா $10 தாண்டிடும். ஸோ மணி அட் ரிஸ்கில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ரிஸ்காக எடுக்க தயாராக இருக்கீங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ட்ரேட் சைஸ் யூனிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லை, இதுதான் நமக்கு தேவை. இப்போ இதில் வந்து நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட மினிமம் லாட் சைஸே 0.01. அதுக்கு கம்மியாக நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு மைக்ரோ யூனிட் தான் நம்மளால ட்ரேடே பண்ண முடியும். இப்போ லாஸ்ட்ல இருக்கிற இந்த வேல்யூ எப்படி ப்ரோ எடுக்கிறது? நான் எப்படி அக்யூரேட்டா 0.041 அப்படின்னு எடுக்கிறதுனா அப்படி எடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னா 0.04 அப்படிங்கிற லாட் சைஸ்ல நீங்க ட்ரேட் பண்ணலாம். இந்த கால்குலேஷன்ல வர அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிற 3வது டிஜிட்ல இருந்து எந்த வேல்யூ இருந்தாலும் அதை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிருங்க. இப்போ இந்த இடத்துல 1 இருக்கு. ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணாலும் 0.04 தான் வரப்போகுது. ஒருவேளை இந்த லாஸ்ட்ல 9 இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகே ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 0.05 அப்படின்னு போட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சரி இந்த இடத்துல 9 இருந்தாலும் தயவு செஞ்சு ரவுண்ட் ஆஃப்லாம் பண்ணாதீங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 2 டிஜிட்ஸை மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ 0.049ல நீங்க ட்ரேட் பண்ணும்போது மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த லாஸ் க்ளோஸ் டு அந்த அமௌண்ட், அந்த மணி அட் ரிஸ்க் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அது வரும். நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்றேன்னு 0.5 அப்படி ஆக்கிட்டீங்கன்னா, அதாவது 0.05ன்னு ஆக்கிட்டீங்கன்னா மணி அட் ரிஸ்க் நீங்க எவ்வளவு ரிஸ்க் பர் ட்ரேட் எடுக்கிறீங்களோ அதை தாண்டிடும். அதுல என்ன ப்ரோ ஒரு சின்ன அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஆக போகுது. உதாரணத்துக்கு இப்போ $10 இருக்கு, $10.05 ஆகுது. ஸோ இதுல என்ன $0.5ல என்ன ஆகிற போகுது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுப்போமே அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா இந்த விஷயம் மணி சம்பந்தப்பட்டது கிடையாது, ரூல்ஸை சம்பந்தப்பட்டது. ஏன்னா ரிஸ்க் பர் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு பெர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை தாண்டி ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நீங்களே உங்களுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கீங்க. அப்போ அதை நீங்கள் பிரேக்கே பண்ணக்கூடாது எந்த எக்ஸ்ட்ரீம்லையும், அதாவது எந்த தருணத்துலையும் அதை நீங்கள் பிரேக் பண்ணக்கூடாது. அதனால லாட் சைஸை இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொபைலில் எப்படி பொசிஷன் சைஸை கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கிற அந்த 3 டேஷை கிளிக் பண்ணிக்கிறேன். அகைன் பொசிஷன் சைஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எந்த கரன்சி பேரில் நான் பொசிஷன் சைஸை கால்குலேட் பண்ண போறேன்னா USD CADல அப்ராக்ஸா என்னோட கேபிட்டல் $1,500 இருக்கு. நான் 1% தான் ரிஸ்க் எடுக்க போறேன். ஸோ 1% கொடுத்த உடனே ரிஸ்க் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு காட்டிருச்சு $15 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நான் ஸ்டாப் லாஸ் பிப்ஸை கொடுக்க போறேன். ஸோ என்னோட என்ட்ரி பாயிண்ட்லேருந்து என்னோட ஸ்டாப் லாஸ் அப்ராக்ஸா ஒரு 13 பிப்ஸ் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒருவேளை நீங்க ஸ்டாப் லாஸ் பிப்ஸை கால்குலேட் பண்ணல அப்படின்னா பரவாயில்ல, இந்த ஆப்ல இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் பிரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட்டையும் அந்த ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டையும் நீங்க கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணி பொசிஷன் சைஸையும் கால்குலேட் பண்ணி காட்டிடும். நான் ஸ்டாப் லாஸ் பிப்ஸே யூஸ் பண்ண போறேன். அகைன் 13 பிப்ஸ் அப்படிங்கிற இன்புட்டை நான் கொடுக்குறேன். இப்போ நான் கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ USD CAD எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ அமௌண்ட் ரிஸ்க்ல இருக்கு, எவ்வளோ யூனிட்ஸ்ல ட்ரேட் பண்ணும், ஸ்டாண்டர்ட் லாட்ல எவ்வளோ யூனிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கு. அண்ட் அடிஷ்னலி உங்களுக்கு பிப்போட வேல்யூ பர் லாட்டுக்கு, அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்ல USD CADல பிப்போட வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் அதுவே அடிஷ்னலா நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லிருச்சு. பட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுல காட்டுற ஸ்டாண்டர்ட் லாட்ல டைரக்டா போயிட்டு என்ட்ரி போட்டுறாதீங்க. ஏன்னா யூனிட்ஸை பாருங்க 15,609 யூனிட்ஸ் காட்டுது.
ஆனா ஸ்டாண்டர்ட் லாட்ல ரவுண்ட் ஆஃப் பண்ண வேல்யூ காட்டுது. ஸோ அந்த ரவுண்ட் ஆஃப் நம்ம பண்ணக்கூடாது, முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால அதை மட்டும் பார்த்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. யூனிட்ஸையும் ஸ்டாண்டர்ட் லாட்ஸையும் பாருங்க. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் லாட் எவ்வளோ இருந்தாலும் சரி யூனிட்ஸில் செக் பண்ணிக்கோங்க. அந்த தௌசண்ட்ஸ்லேயே ரவுண்ட் ஆஃப் தௌசண்ட்ஸ்லேயே வச்சுக்கோங்க. அப்போ 0.15 தான் ஆக்சுவலி நம்ம என்ட்ரி எடுக்கணும். அப்போ தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நமக்கு லாஸ் வந்து $15க்கும் கம்மியாக தான் இருக்கும். ஹவு மச் மார்ஜின் ரெக்வயர்ட் டு ஓப்பன் அ பொசிஷன் ஆர் ட்ரேட்? அதாவது ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லிவரேஜ் ஆப்ஷனை பொறுத்து எந்த கரன்சி பேருக்கு எவ்வளோ குவான்டிட்டிக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படும் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு இதுக்கப்புறம் பார்க்கலாம். வெப்சைட்ல மார்ஜின் ரெக்வயர்டை கால்குலேட் பண்றதுக்கு ஸோ இந்த பேஜ்ல இருக்க மார்ஜின் கால்குலேட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. வழக்கம் போல நம்ம கரன்சி பேரை செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நான் யூரோ யூஎஸ்டிங்கிற கரன்சி பேர்ல பொசிஷன் சைஸை கால்குலேட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் நம்மளோட டெபாசிட் கரன்சி, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல நம்ம கொடுக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற லிவரேஜ் ஆப்ஷன், அடுத்தது நம்மளோட பொசிஷன் சைஸ். லிவரேஜ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ரேஷியோ மாதிரி. உதாரணத்துக்கு 100:1 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இன்புட் கொடுக்கணும். லிவரேஜ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லிவரேஜ் அப்படிங்கிறது நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற அடிஷ்னல் பவர். அதாவது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் சேஞ்ச் ஆகும். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய குவான்டிட்டிஸ் நம்ம பை ஆர் செல் பண்ணால் மட்டும்தான் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஆனால் நிறைய குவான்டிட்டிஸ் நம்ம பை ஆர் செல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு நிறைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனாக தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிவரேஜுங்கிற ஆப்ஷனை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லிவரேஜ் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஒரு பொசிஷனை ஒரிஜினலாக எடுக்கிறதுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவையோ அதில் ஒரு பார்ட் ஆஃப் மணியை நம்ம கொடுத்தா போதும். அதாவது அந்த முழு தொகையில ஒரு பங்கை மட்டும் நம்ம கையில இருந்து கொடுத்தா போதும் அந்த பொசிஷனை நம்மளால எடுக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ட்ரேட் எடுக்க போறேன். அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு எனக்கு $10,000 தேவை அப்படின்னா, $10,000 அப்படின்னா கிட்டத்தட்ட 8.5 லட்சம் ரூபா ஆகும். ஸோ ஒரு ட்ரேடுக்கு 8.5 லட்சம் ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி யாரும் ட்ரேடே பண்ண மாட்டாங்க. பட் இந்த இடத்துல நம்ம இப்போ லிவரேஜ் ஆப்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இதே 100 மடங்கு லிவரேஜ், அதாவது 1:100 ஆர் 100:1 எல்லாமே ஒரே விஷயத்தை தான் கொடுக்குது. நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்துக்கு நம்ம 100 மடங்கு பவரை கொடுத்துருக்கோம். அதாவது நான் என் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து $1 ஸ்பெண்ட் பண்றேன்னா அந்த $1 $100க்கு சமம். அப்போ இந்த $10,000 மதிப்புள்ள ட்ரேடை எடுக்கிறதுக்கு 10,000 ரூபாய் என் கையில இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் $100 என் கையில இருந்தா போதும். அந்த $100 வச்சு $10,000 வர்த்தான ட்ரேடை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது $100க்கு வராது. $10,000க்கு என்ன ப்ராஃபிட் லாஸோ அதுதான் வரும். அதனாலதான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கான மெயினான காரணமே இந்த லிவரேஜ் தான். இவ்வளவு நேரம் லிவரேஜோட பிளஸ் மட்டும்தான் சொன்னேன். இப்போ லிவரேஜோட மைனஸையும் சொல்றேன், மறக்காம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ல நிறைய லிவரேஜ் ஆப்ஷன்ஸ் தான் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ 500 டைம்ஸ் 2000 டைம்ஸ் அன்லிமிட்டெட் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு லிவரேஜ் ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பீப்புள்ஸும் என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் பார்த்து ஓகே நிறைய லிவரேஜ் இருந்தா நமக்கு தானே சாதகம் அப்படிங்கிறதுக்காக வந்து பிளாட்ஃபார்ம்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. புரோக்கர் சைட்ல இந்த லிவரேஜை ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங் டூலா, அதாவது விளம்பரப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர அதுல இருக்கிற ரிஸ்கை பத்தி யாரும் அவ்வளவா வந்து பாத்தீங்கன்னா சொல்றது கிடையாது. இதுல என்ன ப்ரோ இருக்கு, லிவரேஜ் அதிகமாகிறதுலான நமக்கு தானே சுமை குறையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி அதுவே நமக்கு ஒரு பிரச்சனைக்கான காரணமாகுது. உண்மையை சொல்லணும்னா மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான லிவரேஜ் ஆப்ஷனை யூஸ் பண்ணாம அளவுக்கு அதிகமான லிவரேஜை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கேபிட்டலுக்கு மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட்டை பொசிஷனா எடுத்துடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு ட்ரேடர் இருக்காரு, அவர் இப்போதான் புதுசா உள்ள வந்திருக்காரு, அவர்கிட்ட ஒரு $100 ட்ரேடிங் கேபிட்டல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற அக்கௌண்ட் சைஸுக்கு அவர் 0.01 தான் ஆக்சுவலி லாட் சைஸ் ட்ரேட் எடுக்கணும். ஸோ அதை தான் நானும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதிகபட்சம் போனால் கூட ஒரு 0.03 வரைக்கும் பொசிஷன் சைஸ் எடுக்கலாம். ஆனால்
லிவரேஜ் ஆப்ஷன் நிறைய புரோக்கர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக அவரு 500 மடங்கு லிவரேஜை யூஸ் பண்றாரு. இப்போ அவரோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வச்சு $50,000 ட்ரேடை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது பை அண்ட் செல் பண்ண முடியும். இது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ராக்ஸா 0.45 இருந்து 0.55, அதாவது கிட்டத்தட்ட ஒரு பாதி ஸ்டாண்டர்ட் லாட்ல கூட அவர்கிட்ட இருக்கிற $100 வச்சு ட்ரேட் பண்ண முடியும். இதுவும் பிளஸ் தானே ப்ரோ, இதுல என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 0.5 அப்படிங்கிற லாட் சைஸுக்கு ப்ராஃபிட் லாஸ் வந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் எவ்வளவு பெருசா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ப்ராஃபிட் என்னமோ பெரிய அமௌண்ட்டா இருக்கும், ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எவ்வளவு ப்ராஃபிட் வந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் தான் பண்ண போறோம், வேணான்னு சொல்ல போறது கிடையாது. ஆனா ஒருவேளை மார்க்கெட் நமக்கு எகெயின்ஸ்டா மூவ் ஆச்சு அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த $100 அக்கௌண்ட்டால அதை தாக்கு பிடிக்க முடியாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கூடிய சீக்கிரம் அந்த $100 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நானா கம்மியான பொசிஷன் சைஸ் தானே ப்ரோ எடுத்திருப்பேன், மீதி மார்ஜின் இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாரெக்ஸ்ல அதுவும் இந்த மார்ஜின் ட்ரேடிங்ல நம்மளோட ட்ரேடிங் கேபிட்டல் மொத்தமா லாஸ் ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்கு. அது ஏன் அப்படிங்கிறத பேசிக்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நாங்க மார்ஜின் ட்ரேடிங்குங்கிற சாப்டர்ல டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னும் மற்ற விஷயங்களை டீட்டெயில்டா அந்த வீடியோ பார்த்து மறக்காம தெரிஞ்சுக்கோங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா. சரி ஓகே ப்ரோ, நீங்க சொல்லுங்க எவ்வளவு லிவரேஜ் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா 200 டைம்ஸுக்கும் கம்மியாவே லிவரேஜ் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அதுக்கு மேல லிவரேஜ் ஆப்ஷனை யூஸே பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நமக்கு 50 டைம்ஸ் லிவரேஜ் ஆப்ஷனே வந்து பாத்தீங்கன்னா போதுமானது தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு $100 கேபிட்டல் வச்சுருக்கீங்க, 50 டைம்ஸ் லிவரேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா $5,000 வர்த்தான ட்ரேடை நீங்கள் எடுக்கலாம். அந்த $100 அப்படிங்கிற ட்ரேடிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 0.03 தான் வந்து மேக்ஸிமம் பொசிஷன் சைஸ். அதுவும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் ரிஸ்க் டேக்கராக இருக்கீங்க, மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுத்து வந்து ட்ரேட் பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பொசிஷன் சைஸ் நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா $3,500, அதாவது ஒரிஜினல் பொசிஷன் சைஸை நான் சொல்கிறேன். ஸோ அப்போ கம்ஃபர்டபுளாக நம்மளால் அந்த கேபிட்டலை வச்சு அந்த பொசிஷன் சைஸை ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் லாஸும் கம்மியாக தான் இருக்கும். நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகாமல், அதாவது டோட்டல் கேபிட்டல் லாஸ் ஆகாமல் நம்மளால் தடுக்கவும் முடியும் இந்த இடத்துல. அதனால் லிவரேஜ் ஆப்ஷனை பார்த்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம மார்ஜினை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லிவரேஜ் நான் வந்து 1:100, அதாவது 100:1 or 100 டைம்ஸ் அதையே நான் வச்சுக்கிறேன். லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.25 வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த 0.25 அப்படிங்கிற லாட் சைஸ் நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட லிவரேஜ் ஆப்ஷன் நான் 100 டைம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என் கையில் எவ்வளோ அமௌண்ட் தேவை அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்ராக்ஸாக பார்த்தீங்கன்னா $271.05 எனக்கு அப்ராக்சிமேட்டாக தேவைப்படுது. இந்த கரன்சி பேரில் யூரோ யூஎஸ்டிங்கிற கரன்சி பேரில் 0.25 அப்படிங்கிற லாட் சைஸ் ட்ரேட் எடுக்கிறதுக்கு மொபைலில் எப்படி நம்ம மார்ஜினை கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த 3 டேஷை கிளிக் பண்ணி நான் மார்ஜினை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அக்கௌண்ட் கரன்சி டாலர் அப்படியே இருக்கட்டும். இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆட் கேட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மார்ஜினை கால்குலேட் பண்ணணும். எவ்வளோ லாட்ஸ்லாம் நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா அப்ராக்ஸா 1.5 லாட் சைஸில் நான் ட்ரேட் எடுக்க போகிறேன். அதாவது 1.5 ஸ்டாண்டர்ட் லாட்ஸில் நான் ட்ரேட் எடுக்க போகிறேன். லிவரேஜ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் 200 டைம்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த மொபைல் ஆப்பில் நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து டிஃபால்ட்டாக ஒரு லிவரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க, அதுவே அந்த இடத்துல உங்களுக்கு காட்டும். இப்போ நான் இங்கே எந்த இன்புட்டும் காட்டலைன்னா நான் இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது என்ன இன்புட் கொடுத்தோன்னா அதுவே காட்டும். அதுக்கே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு நம்பர்ஸ்க்கு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா எத்தனை டைம்ஸ் லிவரேஜ் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். நான் இப்போ 200 டைம்ஸ் கொடுக்குறேன். அப்ராக்ஸா எனக்கு $487 வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது ஆட் கேட்ல 1.5 லாட்ஸ் நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஹவு டு கால்குலேட் ப்ராஃபிட் ஆர் லாஸ்? வெப்சைட்ல இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராஃபிட் கால்குலேட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆட் ஜேபிஐல தான் கண்டுபிடிக்க போகிறேன். நெக்ஸ்ட் என்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட்டது பை என்ட்ரியா செல் என்ட்ரியா அப்படின்னு. ஸோ நான் பை என்ட்ரி தான் போட்டேன். அடுத்தது நம்ம பொசிஷன் சைஸை கொடுக்கணும். ஸோ நான் 0.23 அப்படிங்கிற லாட் சைஸில் நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம எந்த பாயிண்ட்ல நம்மளோட பொசிஷனை ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். அதாவது என்ட்ரி பாயிண்ட்டை கொடுக்கணும். நான் 97.982
22 அப்படிங்கிற பாயிண்ட்ல என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ அங்கேருந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். பட் ஆனால் இந்த என்ட்ரியில் என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருச்சு. 97.837 என்னோட ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ லாஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா $22.13 அப்ராக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகியிருக்கு. எவ்வளோ பிப்ஸ் மார்க்கெட் எனக்கு எகெயின்ஸ்டாக மூவ் ஆகியிருக்கு அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 14.5 பிப்ஸ் எனக்கு எகெயின்ஸ்டாக மார்க்கெட் மூவ் ஆகிருச்சு. மொபைலில் ப்ராஃபிட் லாஸை கால்குலேட் பண்ண அகைன் டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்க 3 டேஷை கிளிக் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் யூரோ யூஎஸ்டிங்கிற கரன்சி பேரில் தான் என்னோட ப்ராஃபிட் லாஸை கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ அப்ராக்ஸா 0.35 அப்படிங்கிற லாட் சைஸில் நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ இதில் என்னோட என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1.08481 அண்ட் என்னோட பொசிஷனை நான் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் நான் ஒரு செல் என்ட்ரி ஆக்சுவலி போட்டிருந்தேன். ஸோ என்னோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1.08122 அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்தது. ஸோ என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகியிருக்கு. ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா 2.4ல கொடுத்துருந்தேன். பட் எனக்கு 2.2ல ஹிட் ஆகியிருக்கு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும். நெக்ஸ்ட் நம்ம பிளேஸ் பண்ணது பை ஆர்டரா செல் ஆர்டராங்கிறத கீழே இங்கே 2 பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணணும். லாங் அப்படின்னா பை என்ட்ரின்னு அர்த்தம், ஷார்ட் அப்படின்னா செல் என்ட்ரி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் ஷார்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ பிப்ஸ் என்னோட என்ட்ரி பாயிண்ட்லேருந்து எக்ஸிட் பாயிண்ட், அதாவது எந்த பாயிண்ட்ல என்னோட என்ட்ரியை க்ளோஸ் பண்ணணும் அது இருக்குன்றது மேலே கால்குலேட் ஆகிருச்சு முன்னாடியே. ஸோ 35.9 பிப்ஸ் எனக்கு சாதகமாக மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. இப்போ நம்மளோட ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அப்ராக்ஸா $126 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த என்ட்ரி ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கு. ஹவு டு கால்குலேட் பேக் டு பிரேக் ஈவன் ஆஃப்டர் ட்ரா டவுன். முதல்ல ட்ரா டவுன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் ஒரு ஹையஸ்ட் வேல்யூல இருந்து ஒரு லோயஸ்ட் வேல்யூக்கு ஒரு ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம்ல குறையறத தான் ட்ரா டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரா டவுன் அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு பெர்சன்டேஜ். நம்மளோட அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் ஸ்டார்டிங்ல எவ்வளோ இருந்துச்சு அண்ட் அதுல இருந்து எந்த அளவுக்கு குறைவான ஒரு வேல்யூக்கு போயிருக்கு அப்படிங்கிறதோட பெர்சன்டேஜை தான் ட்ரா டவுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட ட்ரேடிங் கேபிட்டல்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் மேக்சிமம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ட்ரா டவுன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ட்ரா டவுனை மெஷர் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நீங்க ட்ரேடரா இருந்தாலும் சரி, இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, ட்ரா டவுன் அப்படிங்கிறது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். அண்ட் எந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் வேணாலும் ட்ரா டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆக்சுவலி இந்த ட்ரா டவுன் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து நம்ம பண்ணுற லாஸ்னால தான் நம்ம அக்கௌண்ட்டில் ட்ரா டவுன் ஆகுது. அண்ட் இதை ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கன்சிடர் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே நான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் பேலன்ஸ், அதாவது இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட ஸ்டார்டிங் கேபிட்டல் வந்து $1000 இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து லாஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கோட முடிவில் $990 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ப்ராஃபிட் கூட இல்லாமல் தொடர்ந்து லாஸ் மட்டுமே ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை தான் நம்ம லூசிங் ஸ்ட்ரீக் அப்படின்னு சொல்லுவோம். தொடர் தோல்வி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. கண்டினியூஸா இப்படி லாஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வந்து தொடர்ந்து கம்மி ஆயிட்டே இருக்கும். அப்படி கம்மியாகிறத தான் ஆக்சுவலி ட்ரா டவுன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 6 வாரம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் நடந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அக்கௌண்ட் பேலன்ஸ் திரும்ப ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடி லோயஸ்டா எந்த பேலன்ஸ் வரைக்கும் போயிருக்குன்னா $800. ஸோ மேக்சிமம் இருந்த பேலன்ஸ் என்னன்னா $1000. இந்த $1000 தான் பீக் பேலன்ஸ் அப்படின்னும் இந்த $800 த்ரோ பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை வச்சு தான் நம்ம ட்ரா டவுனை கால்குலேட் பண்ண போறோம். இந்த ட்ரா டவுனை நம்ம மேனுவலாவே கால்குலேட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் தான். நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும், ரொம்ப ஈஸியா இதை நம்மளால செய்ய முடியும். ட்ரா டவுனை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா இதுதான். ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டோட பீக் பேலன்ஸ்ல இருந்து ட்ரா பேலன்ஸை மைனஸ் பண்ணி அதை பீக் பேலன்ஸால டிவைட் பண்ணிட்டு 100ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு ட்ரா டவுன் கிடைச்சிரும். ஏன் 100ஆல மல்டிப்ளை பண்றோம்னா ஆக்சுவலி ட்ரா டவுனை ஒரு பெர்சன்டேஜ்ல தான் நம்ம கண்டுபிடிப்போம். முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளுக்கே நம்ம ட்ரா டவுனை கால்குலேட் பண்ணலாம். நம்மளோட பீக் பேலன்ஸ் $1000 இருந்துச்சு, ட்ரா பேலன்ஸ் $800. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு $200 கிடைக்கும். அண்ட் டிவைடட் பை $1000, அதாவது நம்மளோட பீக் பேலன்ஸ் இன்டூ 100 நம்ம போட்டோம் அப்படின்னா அப்ராக்ஸா 20% வந்து நமக்கு ட்ரா டவுன் நடந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா
நம்மளோட ட்ரேடிங் கேபிட்டல்ல இருந்த மேக்சிமம் நம்மளோட அக்கௌண்ட் 20% வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகியிருக்கு. அதாவது ஹோல் கேபிட்டல்ல 20% கேபிட்டலை நம்ம தொடர்ந்து லாஸா பண்ணி இழந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இந்த டிராடவுனை நம்மளால அன்பார்ச்சுனேட்லி தவிர்க்கவே முடியாது. அதாவது நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது, பட் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ரீசன் என்னன்னா, நம்மளால லூசிங் ஸ்ட்ரீக்கை பார்த்தீங்கன்னா தடுக்க முடியாது. ஏன்னா லூசிங் ஸ்ட்ரீக்னால தான், தொடர்ந்து நம்ம லாஸ் பண்றதுனால தான் நம்மளோட அக்கௌண்டோட பேலன்ஸ் தொடர்ந்து கம்மியாகிட்டே இருக்கு. அதனால லூசிங் ஸ்ட்ரீக்கை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளோ பெரிய பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் அதுல எப்ப வேணாலும் நமக்கு லூசிங் ஸ்ட்ரீக் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த லூசிங் ஸ்ட்ரீக்கை எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா டிராடவுனை நம்மளால கண்ட்ரோல் பண்ணிட முடியும். லூசிங் ஸ்ட்ரீக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க பர் டேக்கு எவ்வளோ என்ட்ரிஸ் எடுக்கணும், பர் டேக்கு எவ்வளோ மேக்சிமம் லாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு ரூல்ஸா. அதாவது இப்போ ஒரு நாளைக்கு நான் மேக்ஸிமம் 3 என்ட்ரிஸ் எடுப்பேன், அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் லாஸஸ், பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு லாஸை மட்டும் ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரியே லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு போகாதீங்க. இந்த மாதிரி ஒரு வேல்யூவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பர் டே பர்சன்டேஜ்ல எவ்வளோ லாஸ் ஆகணும், அமௌண்ட்ல எவ்வளோ லாஸ் ஆகணுங்கிறதெல்லாம் ஒரு ரூல்ஸாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட ட்ரேடை நீங்க ஃப்ரேம் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கண்டினியூஸா லாஸ் ஆகிறத நம்மளால பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே நேரத்துல இப்போ ஒரு என்ட்ரி லாஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த என்ட்ரிக்கு நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், அடுத்து நீங்க என்ன மாதிரியான என்ட்ரிஸை எடுக்கணும் அப்படிங்கிறதையுமே நீங்க பாத்தீங்கன்னா யோசிக்கணும். ஒரு என்ட்ரி லாஸ் ஆகிருக்குன்னா செகண்ட் என்ட்ரி என்ன மாதிரி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும், தொடர்ந்து ஆல்ரெடி 2 என்ட்ரி லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா அடுத்தது நீங்க என்ன பண்ணணுங்கிறது எல்லாத்தையுமே தெளிவா முன்கூட்டியே டிசைட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டினியூஸ் லாஸஸை கொஞ்சம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் நம்மளோட அக்கௌண்ட்டை டிராடவுன் இந்த அளவுக்கு ஆக விடாம நம்மளால தடுக்கவும் முடியும். டிராடவுன் மேக்சிமம் 10% இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லது. அதுக்கு மேல போக போக நமக்கு தான் பார்த்தீங்கன்னா சுமை அதிகமாகும். ஏன் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். பேக் டு பிரேக் ஈவன். நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் நம்ம ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் இல்லாம அதை விட கம்மியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம லாஸ் பண்ணியிருப்போம். அந்த லாஸை எல்லாம் ரெக்கவர் பண்றதா பேக் டு பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். $1000 இருக்கு, பட் ஆனா எனக்கு ஏதோ ஒரு காரணத்தினால தொடர்ந்து லாஸ் ஆகிருச்சு. ஸோ அதுல என்ன ஆச்சுன்னா எனக்கு என்னோட அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா $800 வந்துருச்சு. இப்போ $800 நான் ட்ரேட் பண்றேன், அதுல நான் ப்ராஃபிட் பண்றேன்னா ஆக்சுவலி அங்க நான் ப்ராஃபிட் பண்ணல, லாஸை ரெக்கவர் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அது எனக்கு உண்மையான ப்ராஃபிட் கிடையாது. ஆல்ரெடி நான் பண்ண லாஸஸை ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ என்னோட அக்கௌண்ட் திரும்ப $1000 வருதோ அந்த $1000 இருந்து நான் ப்ராஃபிட் பண்ணாதான் அது ஆக்சுவல் ப்ராஃபிட். இப்போ இந்த $800 இருந்து அகைன் நம்மளோட அக்கௌண்ட்டை அந்த $1000 திரும்ப கொண்டு வரோம் இல்லையா, இததான் பேக் டு பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேக் டு பிரேக் ஈவன்ல நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா லாஸஸையும் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணியிருப்பீங்க. அண்ட் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்டோட பேலன்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலுக்கு வந்துடும். இதை மோஸ்ட்லி நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒரு டிராடவுன்ல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம பண்ணுவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிராடவுன்ல இருக்கும் போது நமக்கு ஹை ரிஸ்க் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்மளோட ட்ரேடிங் கேபிட்டலை நிறைய நம்ம இழந்திருக்கோம். திரும்ப நம்ம ட்ரேட் பண்ணும்போது இன்னும் லாஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டே மொத்தமா லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அகைன் அந்த டிராடவுன்ல இருந்து நம்மளோட அக்கௌண்ட்டை திரும்ப பழைய பேலன்ஸ் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்படி ஒரு டிராடவுன் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு லாசஸ் நடந்ததுக்கு அப்புறம் திரும்ப பழைய பேலன்ஸ்க்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும், இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வேல்யூ தான் ஆக்சுவலி பேக் டு பிரேக் ஈவன். இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் தான். லாஸ்டா பார்த்த எக்ஸாம்பிளே இப்ப நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட் தொடர்ந்து லாஸ் ஆகி $800 இருக்கு. இப்போ என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸை நான் ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலான $1000 கொண்டு வரணும். ஸோ அப்போ நான் $800 இருந்து $1000 ப்ராஃபிட் பண்ணணும். அதாவது என்னோட அக்கௌண்ட்டை 800 இருந்து 1000 நான் கொண்டு வரணும். அதுக்கு நான் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேக் டு பிரேக் ஈவனோட ஃபார்முலா இதுதான். உங்கள் அக்கௌண்டோட ஸ்டார்டிங் பேலன்ஸ் மைனஸ் கரண்ட் பேலன்ஸ்.
அதாவது இப்போ உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு இந்த வேல்யூவை வந்து ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கோங்க டிவைடட் பை கரண்ட் பேலன்ஸ் இன்டூ 100. ஸோ இதுவும் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுனால நம்ம வர வேல்யூவை 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்மளோட ஸ்டார்டிங் பேலன்ஸ் $1000 அண்ட் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டோட கரண்ட் பேலன்ஸ் இப்போ $800 தான் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ $800 நம்ம அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணணும், அதாவது பேக் டு பிரேக் ஈவன் பண்ணணும். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு $200 கிடைக்கும். ஸோ டிவைடட் பை கரண்ட் பேலன்ஸ் $800. ஸோ நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 25%. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளோட அக்கௌண்ட்டை $1000 இருந்து தொடர்ந்து லாஸ்னால 20% தான் லாஸ் ஆச்சு. அதாவது 20% லாஸ் ஆகி இப்போ $800 வந்திருக்கு. இப்போ திரும்ப $800 இருந்து $1000 பண்றதுக்கு ஏன் நம்மளால 20% ப்ராஃபிட் பண்ண முடியல, 25% ஆகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இந்நேரம் உங்களுக்கு வந்திருக்கணும். இதுக்கான ரீசன் ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த $800க்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்மளோட பேலன்ஸ் $1000 இருந்தது. $1000 வச்சு ட்ரேட் பண்ணி தான் நமக்கு லாஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ $800 வந்திருக்கு. இப்போ நீங்க பழைய பேலன்ஸ்க்கு கொண்டு வரதுக்கு உங்க கையில இருக்கிற கேபிட்டல் என்னமோ $800 தான். அதாவது நீங்க லாஸ் பண்ண அமௌண்ட்டும் ப்ராஃபிட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டும் ஒன்னா இருக்கலாம், ஆனா பெர்சன்டேஜா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேற. ஆல்ரெடி $200 லாஸ், இப்போ $200 ப்ராஃபிட் பண்ணணும். பட் அந்த $200 நீங்க $800 வச்சு தான் பண்ணணும். ஸோ இதனால தான் நமக்கு 25% இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ண வேண்டியதா இருக்கு. இதை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ $1000 இருக்க கேபிட்டல் ஏதோ ஒரு காரணத்தினால 50% ட்ரா டவுன் ஆகி கிட்டத்தட்ட $500 வந்துருச்சுன்னு வைங்க. இப்போ $500 நீங்க லாஸ் ஆகிட்டீங்க. உங்க அக்கௌண்ட்ல இப்போ $500 தான் இருக்கு. இருக்கிற $500 வச்சு நீங்க $500 ப்ராஃபிட் பண்ணணும். ஸோ இது கிட்டத்தட்ட 100%. நம்ம அக்கௌண்ட்டே டபுள் ஆக்குனாதான் இப்போ நம்மளோட அக்கௌண்ட்டை பேக் டு பிரேக் ஈவன் கொண்டு வர முடியும். இதுக்காக தான் நான் ட்ரா டவுன் மேக்ஸிமம் 10% தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இப்போ உங்களோட கேபிட்டல் ஒரு 10% லாஸ் ஆகிருச்சு அப்படின்னா அப்ராக்ஸா ஒரு 11.2 ஆர் 11.1% வந்து நீங்க ரிட்டர்ன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அகைன் உங்க அக்கௌண்ட்டை பேக் டு பிரேக் ஈவன் கொண்டு வந்துட முடியும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு நம்ம ரொம்ப சிம்பிளா ஒர்க் பண்ணாலே போதும். ஏன்னா இருக்க ட்ரா டவுன் அதிகமாக நம்மளோட பேக் டு பிரேக் ஈவன் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே ட்ரேடிங் பண்றப்ப கண்டிப்பா நீங்க கவனம் கொடுத்து பார்க்கணும். ப்ராப்பரா லேர்னிங் அண்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறது ரொம்பவே சிம்பிள். உங்களுக்கு அந்த விஷயம் இருந்து இன்னும் உங்களால அதை பண்ண முடியல அப்படின்னா SFTCங்கிற ப்ரோக்ராமை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ரோக்ராம்ல நாங்க ஃபாலோ பண்ற 7 சிம்பிள் ஸ்டெப் ப்ராசஸ் பிளஸ் லைஃப் டைம் மென்டார்ஷிப்பையும் பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம். இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் டீடைல்ஸா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா இதுதான் எங்களோட நம்பர், எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க.